Hey guys, welcome to our channel. ஸோ என்டிபிசி 2025ஓட டேட் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க கிராஜுவேட். ஸோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இப்போ அந்த எக்ஸாமோட லாஸ்ட் 20 டேஸ், இப்போ 20 டேஸ் கூட கிடையாது, ஒரு 18 டேஸ் இருக்கு. இந்த டேஸ்ல நம்ம என்ன மாதிரியான ரிவிஷன் பண்றது, எந்த டாபிக்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம், அதிக வெயிட்டேஜா இருக்கட்டும், புதுசா எதையுமே ஆரம்பிக்காம சில இம்பார்ட்டண்டா உள்ளதை மட்டும் எப்படி நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போ பிகினரா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இது பத்தாது. பட் ஆல்ரெடி நம்ம கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னும் போது இந்த டேஸ்ல எதெல்லாம் ஃபாலோ பண்ணலாங்கிறது தான் இந்த வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ அதுக்கு முன்னாடி என்டிபிசி இந்த பேட்டர்னோட ஒரு ஓவர்வியூ வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் எம்சிக்யூல தான் கேட்குறாங்க. அண்ட் தென் வந்து டோட்டலா உங்களுக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா 100 கொஸ்டின் 100 மார்க்ஸ்ல வரும். டைம் டியூரேஷன் நம்மளுக்கு 90 மினிட்ஸ். நெக்ஸ்ட் வந்து 1 hour 30 minutes டைம். சரிங்களா? நெகட்டிவ் மார்க்கிங் வந்து 1/3 கொடுத்துருக்காங்க. செக்ஷன் ஜிகே அண்ட் ஜிஎஸ்ல நம்மளுக்கு 40 கொஸ்டின் கேட்பாங்க. ஆப்டிடியூட்ல 30 கொஸ்டின்ஸ், ரீசனிங்ல 30 கொஸ்டின்ஸ். ஸோ இதுதான் வந்து ஓவர்வியூ. இந்த டைம்குள்ள நம்ம வந்து இந்த எக்ஸாமை கம்ப்ளீட் பண்ணணும். சரிங்களா? ஸோ அடுத்தது ப்ரையாரிட்டி வைஸ் என்னென்ன டாபிக்ஸ் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். என்டையரா எல்லா டாபிக்கையும் கொண்டு வரல. பட் ஒரு ஓவராலா இது இப்போ இந்த டைமுக்கு என்ன ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் நான் ஷார்ட்டா கொடுத்துருக்கேன். ஸோ ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் நீங்க ஆல்ரெடி சால்வ் பண்ண நோட்ஸ் இருக்கும் இல்லைங்களா? டாபிக் ஓரியன்டா நம்ம ஒரு டாபிக் சாப்டர் நம்ம பார்க்கும்போது இப்போ நம்பர் சிஸ்டம், எல்சிஎஃப், எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப், ப்ராஃபிட் லாஸ், டைம் டிஸ்டன்ஸ், இது எல்லாமே நம்ம ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணும்போது ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சிருப்போம். அந்த நோட்ஸை வந்து ஃபர்ஸ்ட் ரிவைஸ் பண்ணுங்க. எதுவும் புதுசா சம்ஸ் எல்லாம் போட்டு பார்க்காம அந்த நோட்ஸை நம்ம ரிவைஸ் பண்ணணும். ஸோ அதுல நீங்க ரிவைஸ் பண்ணிட்டு அந்த ஃபார்முலாஸை நோட் டவுன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இப்போ நல்லா எக்ஸ்பர்ட்டா இருக்கீங்க, இல்லை ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க, ரொம்ப ஒரு 6 to 7 months இல்ல வந்து ஆல்ரெடி ஒரு அட்டம் கொடுத்துருக்கீங்கன்னும் போது உங்களுக்கு கண்டிப்பா ஷார்ட்கட் மெத்தட்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஷார்ட்கட் மெத்தட்ஸையும் நீங்க நோட் பண்ணிக்கலாம். பிகினர்ஸா இருக்கீங்க அப்படின்னா ஃபார்முலாஸை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல வந்து ப்ராஃபிட் பெர்சன்ட் கேட்டா அதுக்கு என்ன ஃபார்முலா, லாஸ் பெர்சன்ட்ல நம்மளுக்கு வந்து கேட்டாங்கன்னா அதுக்கு என்ன ஃபார்முலா, நெக்ஸ்ட் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சேம் அதே மாதிரி டைம் டிஸ்டன்ஸ், ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா, இது மாதிரி இந்த நோட்ஸ்ல இருந்து நம்ம நோட் டவுன் பண்ணிக்கலாம். அடுத்தது ஷார்ட்கட்ஸ். இது வந்து பேசிக்ல நீங்க வந்து ரொம்ப தரவா இருந்தீங்கன்னா மட்டும் ஷார்ட்கட்ஸை நீங்க ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸ் இதை வந்து ஃபாலோ பண்ண வேண்டாம். சரிங்களா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து ப்ராக்டிஸ் ஓவரால் ஆப்டிடியூட் டெஸ்ட். ஆன்லைன் மார்க் வந்து எடுங்க. சாப்டர் வைஸா சாப்டர் வைஸாவும் எடுக்கலாம். இல்ல ஓவராலா ஆப்டிடியூட்ல இப்போ டெஸ்ட் புக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆப்டிடியூடுன்னு தனியா கொடுத்துருப்பாங்க. மேத்தமெட்டிக்ஸ் ஆப்டிடியூட்னு தனியா கொடுத்துருப்பாங்க. அதுல வந்து டாபிக் வைஸாவும் இருக்கும், ஓவரால் ஆப்டிடியூட் வைஸாவும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டெஸ்ட் புக் அந்த ஆன்லைனோடத நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நான் புக்ஸுங்கிறதே வந்து எடுக்கல. ப்ராக்டிஸ் வந்து மாக் டெஸ்ட் மட்டும் தான் பண்றேன். ஆன்லைன்ல மாக் டெஸ்ட் கொடுக்குறேன். அதுல வந்து நம்ம ஈஸியா ஸ்கோர் பண்ணக்கூடிய சில ஏரியாஸ் இருக்கு. அனாலஜி, கோடிங் அண்ட் டீகோடிங், சில்லாஜிசம், பிளட் ரிலேஷன், இதெல்லாமே நீங்க கொஞ்சம் ஈஸியா ஸ்கோர் பண்ணக்கூடியது. அண்ட் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸும் இதுலலாம் வந்து அதிகமா வரும். ஒரு 4 to 5 கிட்ட வந்து கோடிங், டீகோடிங், அனாலஜில 2 to 3 வரைக்குமே கேட்கறாங்க. ஜிகே அண்ட் ஜிஎஸ். ஸோ ஜிகே அண்ட் ஜிஎஸ்ல கம்ப்ளீட்டா நம்ம ஜெனரல் சயின்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா அதுல வந்து உங்களுக்கு இந்த பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இது 3 மட்டும் தான் வரும். ஸோ இதை நீங்க ஆல்ரெடி படிச்சிருக்கீங்கன்னும் போது ரிவிஷன் பண்ணிடுங்க. புதுசா எதையுமே இதுல படிக்க வேண்டாம். ஓகே. அண்ட் ஜிகே பொறுத்த வரைக்கும் ஹிஸ்டரி, பாலிட்டி. ஹிஸ்டரியில வந்து நம்மளுக்கு மிடிவல் அண்ட் தென் வந்து வேர்ல்ட் ஹிஸ்டரி, ஏன்ஷியன்ட் இது இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்து நல்லா பாத்துக்கோங்க. அதுல இருந்து கட்டாயம் வந்து கொஸ்டின் வரும். அடுத்தது கரண்ட் அஃபேர்ஸ் லாஸ்ட் 1 year. இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க வந்து இதுக்கு முன்னாடி ஆரம்பிக்கல அப்படின்னா இப்போதைக்கு ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க இப்ப படிக்க வேண்டாம். பட் நீங்க இப்ப படிச்சாலும் அது வந்து அடுத்து வரக்கூடிய அண்டர் கிராஜுவேட்டுக்கு இல்ல குரூப் டிக்கெல்லாம் கூட யூஸ் ஆகும். பட் கரண்ட் அஃபேர்ஸ் அவங்க கேட்கறது லாஸ்ட் 1 yearல கேட்ட கொஸ்டின்ஸ்ல இருந்து தான். நம்மளுக்கு லாஸ்ட் 1 yearல நடந்தது தான் வந்து அவங்க கேட்கறாங்க. அடுத்தது லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி. ஸோ என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணலாம்னு கொடுத்துருக்கு. நியூ டாபிக் புதுசா எதையுமே ஆரம்பிக்காதீங்க. ஹை ஸ்கோரிங் ஏரியாஸை ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதாவது வெயிட்டேஜ் அதிகமா இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட் வந்து ரிவிஷன். ரிவிஷன் நீங்க பண்ணியே ஆகணும். நம்ம ஆல்ரெடி எடுத்த நோட்ஸை வச்சு ரிவிஷன் பண்ணணும். அடுத்தது மாக் டெஸ்ட். மாக் டெஸ்ட் வந்து ஃபுல் மாக் டெஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடுங்க. இந்த டேஸ்ல இந்த டெய்லி ஒன்னு கூட கொடுக்கலாம். இல்ல வந்து நீங்க நல்லா படிச்சுட்டீங்க, சிலபஸ் எல்லாம் முடிச்சிட்டீங்கன்னா டெய்லி ஒன்னு கொடுங்க. அப்படி இல்லைன்னா இந்த சாட்டர்டே, சண்டே, அடுத்தது வீக்லி 2 days அது மாதிரி நம்ம கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து புதுசா எந்த டாபிக்கே ஆரம்பிக்க வேண்டாம். அடுத்து உங்களோட அக்யூரசியும் டைம் மேனேஜ்மெண்ட். நீங்க அட்டன் பண்ற மாக் டெஸ்ட்ல உங்களோட அக்யூரசி, டைம் மேனேஜ்மெண்ட் இதை வந்து நீங்க ப்ரையாரிட்டிஸ் பண்ணணும்.
அட்லீஸ்ட் 2ல இருந்து 3 மார்க் டெஸ்ட் ஆச்சும் குடுங்க. உங்களோட ஸ்பீடும், அக்யூரசியும் எப்படி இருக்குங்கிறத அனலைஸ் பண்ணுங்க. ஒரு மார்க் டெஸ்ட்டோ, இல்ல வந்து செக்ஷன் வைஸாவோ நீங்க டெஸ்ட் குடுத்துட்டு, அதுல ஒரு கொஸ்டினுக்கு எவ்வளோ நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் ஓவராலா அப்படிங்கிறதெல்லாம் கூட காட்டும். எண்ட் ஆஃப் த எக்ஸாம் அந்த டெஸ்ட்ல காட்டும். ஸோ அதுலயும் நீங்க வந்து இத அனலைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் டேக் ரெஸ்ட் அண்ட் ஸ்டே ஹெல்த்தி. ஸோ மென்டலி வந்து ஸ்ட்ராங்கா இருங்க. ஸ்டே ஹெல்த்தி. ஸோ இத வந்து நீங்க இப்போ லாஸ்ட் மினிட்க்கு ஃபாலோ பண்ணாலே போதும். அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஜனவரி 24ல இருந்து ஏப்ரல் 2025 வரைக்குமே உள்ள பிடிஎஃப் நம்ம சேனல்ல வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு எம்சிக்யூ பேஸ்லயும் இருக்கு. எல்லாமே எம்சிக்யூ பேஸ்ல தான் இருக்கு. அது டாப் 2 உங்களுக்கு ஜான்லேருந்து ஏப்ரல் 2025 வரைக்குமே போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. தேங்க் யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட் கைஸ்.